கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காலை பொழுதிலும் விடியல் வார்த்தைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபம் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே இவ்வாறு சொல்லுகிறார்: நீங்கள் நன்மைக்கு ஞானிகளும் தீமைக்கு பேதைகளுமாயிருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது எல்லாவற்றையும் தெரிந்து கொள்வது அல்ல, எதை அறிய வேண்டும், எதிலிருந்து விலக வேண்டும் என்பதை அறிந்து வாழ்வது. இங்கே பரிசுத்த பவுல் சபையில் பிரிவினையையும் இடரலையும் ஏற்படுத்துகிறவர்களை பற்றி எச்சரித்த பிறகு இந்த வார்த்தையை சொல்லுகிறார். முதல் காரியம், நன்மையை அறிந்து தேர்ந்தெடுப்பதில் ஞானிகளாயிருங்கள். இங்கே ஞானிகள் என்பதற்கு கிரேக்க மொழியிலே சோஃபோய் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதனுடைய அர்த்தம் வெறும் அறிவாளி என்பது மாத்திரமல்ல, சரியானதை அறிந்து சரியான முறையில் செயல்படுகிறவன். பவுல் நன்மையை பற்றி அறிந்திருங்கள் என்று மட்டும் சொல்லவில்லை, நன்மையில் ஞானிகளாக இருங்கள் என்கிறார். அதாவது எது தேவனுக்கு பிரியமானது, எது சபையை கட்டுகிறது, எது கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறது என்று சிந்தித்து தேர்ந்தெடுக்க வேண்டும். வேதாகம ஞானம் என்பது தெரிந்து கொள்வது மட்டுமல்ல, தெரிந்த உண்மையின்படி வாழ்வது. இரண்டாவது, தீமையை அறிந்து கொள்ளுவதில் அல்ல, அதை தவிர்ப்பதில் பேதைகளாக இருங்கள் என்று சொல்லுகிறார். பேதைகள் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு கிரேக்க மொழியிலே அகேராயோஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதனுடைய பொருள், அர்த்தம் என்ன என்றால், கலப்படமற்ற, தூய்மையான, தீமையால் கரைப்படாத என்று பொருளாகும். ஒரு குழந்தை தீமையின் தந்திரங்களை அறியாமல் இருப்பதைப் போல தீமையை அனுபவித்து அறிவாளியாக வேண்டாம் என்று பவுல் கூறுகிறார். இன்றைய உலகம் சொல்லுகிறது, எல்லாவற்றையும் முயற்சி செய்து பார்த்தால்தான் வாழ்க்கை தெரியும் என்று. ஆனால் பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, தீமையை அனுபவித்து பார்த்து நீ ஞானியாக வேண்டிய அவசியமில்லை என்று. பாவத்தை வெல்ல வேண்டுமென்றால் சில சமயம் அதிலிருந்து விலகி ஓடுவதுதான் ஞானம். மூன்றாவது, கிறிஸ்தவ ஞானம் என்பது நன்மையில் வளர்ந்து தீமையில் தூய்மையாக இருப்பது. இங்கே நன்மை அப்படிங்கிற வார்த்தைக்கு அகாத்தோன் என்றும், தீமை என்பதற்கு ஹாக்கோன் என்கின்ற வார்த்தையும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நன்மையில் அதிக ஞானமும் தீமையில் அதிக தூய்மையும் வேண்டும் என்று சொல்லுகிறது. நன்மையை செய்வதில் நாம் குழந்தைகளாக இருக்கக்கூடாது, தீமையை செய்வதில் நாம் பெரியவர்களாகவும் இருக்கக்கூடாது. இன்றைய உலகத்திற்கு, இன்றைய வாழ்வுக்கு தேவையான கிறிஸ்தவர் யாரென்றால், உண்மையை அறிந்த மனம் உள்ளவர்களாகவும் தூய்மையான இருதயம் உடையவர்களாகவும் வாழ அழைக்கப்படுகிறோம். இன்றைக்கு நம்மிடத்தில் நாம் ஒரு கேள்வியை கேட்போம்: நான் எதில் ஞானியாக வளர்ந்து கொண்டிருக்கிறேன்? பரிசுத்த வேதாகமத்திலா, ஆண்டவர் காட்டிய அன்பிலா, மன்னிப்பிலா, நன்மை செய்வதிலா, அல்லது கோபம், பொறாமை, பழிவாங்குதல், பாவத்தின் வழிகளிலா? நான் எதில் வளர்ந்து கொண்டிருக்கிறேன்? இன்றைக்கு இந்த காலை பொழுதிலே ஒரு தீர்மானம் எடுப்போம். நன்மை செய்வதில் நான் ஞானியாக இருப்பேன் என்றும், தீமையை அனுபவிப்பதில் நான் பேதையாக இருப்பேன் என்றும் தீர்மானம் எடுப்போம். நன்மையை தேர்ந்தெடு, தீமையை தவிர், கிறிஸ்துவை பின்பற்றுவோம். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதிலே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் நன்மையை அறிந்து செய்வதற்கான ஞானத்தையும் தீமையிலிருந்து விலகுவதற்கான பரிசுத்த இருதயத்தையும் எங்களுக்கு தாரும். எங்கள் சிந்தனைகளையும் வார்த்தைகளையும் செயல்களையும் கிறிஸ்து இயேசுவுக்கு ஏற்றவைகளாக மாற்றும். எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாளின் விடியல் வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.